ஹாய் வணக்கம். நேற்று நல்லா நம்மளோட வீடியோவும் நிறையா ரீச் ஆகிருந்துச்சு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கார்பியோ இன்ஜின் அசம்பிள் பண்ணியிருந்தோம். ஆமாம், அது அந்த கம்ப்ளைண்ட் பற்றியும் எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த கார் வாங்குறதை பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். நீங்கள் கார் வாங்கி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னென்னா மாற்றணும் அப்படி செய்யணும். அது வந்து எப்படி யார்கிட்ட போய் மாற்றுறது அப்படின்றப்போ, நீங்கள் கார் வாங்குறதுக்கு கூப்பிட்டு போவீங்களா டெக்னீஷியன், அவங்க கேரேஜ்லேயே கொடுத்து மாற்றுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கூட்டிகிட்டு போன அவங்ககிட்டயே கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். வந்து ஒரு புரிதல் இருக்கணும். டெக்னீஷியனுக்கும் கஸ்டமருக்கும் ஒரு புரிதல், மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் அவங்களோட பழகுனீங்கன்னா அவங்களும் உங்கள் மேலே கேர் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ மழை டைம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிரேக்ஸு, அதுபோக ஃப்ரெண்டு கண்ணாடி கிளீன் பண்ணுற வைப்பரு, அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸு ஊருக்கு போகிறப்போ அந்த மாதிரி வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே ஓட்டுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலு, எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். அதே மாதிரி காலையில் கார் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னது சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதையும் இன்ஜின் ஆயில் லெவலு, அதே மாதிரி கூலண்ட் ஆயில் லெவலு, பிரேக் ஆயில் லெவலு, இது வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி அவுட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீலில் ஏர் இருக்கா அப்படி செக் பண்ணுங்கள். ஏர் கரெக்டான அளவு இருக்கா அப்படின்றது உங்கள் வண்டியிலே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? மேக்ஸிமம் 33 PSI அந்த அளவு தான் காசு வைப்பாங்க. அந்த ஏர்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கூலண்ட் செக் பண்ணுற போது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கூலண்ட் கேப் வந்து டபுள் லாக் ஆகும், சரிங்களா? அந்த லாக் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக மாட்டணும் நீங்கள். ஏன்னா ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி தான் கூலண்ட் செக் பண்ணுறேன்னு சொல்லி கேப்பை டபுள் லாக் பண்ணாமல் சிங்கிள் லாக் பண்ணதுனால ரன்னிங்கில் ஓவர் ஹீட்டிங் ஆகும்போது வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த கேப் ஒரு லாக் இருந்ததுனால வெளியே வந்து கூலண்ட்னா வெளியே போய் இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒர்க் ஷாப்பில் தான் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 1 இயருக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த விஷயம். அதுவும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் செக் பண்ண தெரியாது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப் கொண்டு போய் ஜென்ரலாக செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. என்ன அவங்க இதே மாதிரிலாம் செக் பண்ணி வீல்ஸ் எல்லாமே தூக்கி செக் பண்ணி பேரிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு ஜென்ரலாக பிரேக் டவுன் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சார்ஜஸ் என்ன ஒரு 300 - 500 கேட்பாங்க, அவ்வளோதான். கீழே ஓட்டும் போது ஸ்லோவாக 20 கிலோமீட்டர் தான் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இங்கே போக முடியும் டிராஃபிக்கில். அப்போ வந்து அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்போ நம்ம ஒரு ஆக்டிவ்லேயே இருந்துகிட்டே இருப்போம். நீங்கள் ஹைவேக்கு தொட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்லாம் வண்டி வர்றது கிடையாது. நல்லா போகிறப்போ உங்களுக்கு மிதிக்க போய்கிட்டே தான் இருக்கும் வண்டி. எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்றது டேஷ்போர்டில் இருக்கிற மீட்டரில் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறீங்கன்ட்டு. அப்போ சடனாக நிப்பாட்டும் போது உங்களுக்கு பிரேக் அடிக்கும் போது தான் அதோட எஃபெக்டே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு. அதனால வந்து நீங்கள் மீட்டரில் எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கோங்க. மீட்டரில் உள்ள வார்னிங் லைட்ஸ்னால் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக எரியுற லைட்டு விட வேறு ஏதாவது லைட்டு எரியுதான்ட்டு, அது என்ன லைட்டு ஏதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஒரு இடத்துக்கு அவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அப்படின்றப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரமோ முன்னாடியோ நம்ம பிளான் பண்ணி கிளம்புறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த சொல்லியிருந்து பார்த்தீங்களா ஸ்கார்பியோ கம்ப்ளைண்ட் வந்து அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் எதுக்காண்டி என்ன ஏது. இது வந்து கவனத்துக்குரிய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதான் நம்ம வீடியோவில் சொன்ன இன்ஜின், மஹிந்திரா ஸ்கார்பியோட இன்ஜின். இந்த வண்டிக்கு தான் இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆகி நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து அவங்க சரியாக பார்க்கல.
அதே மாதிரி இன்ஜின் ஆயிலையும் ரொம்ப மெயின்டைன் பண்ணாமல் விட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப மோசம். கிட்டத்தட்ட ஆயில் வந்து கிரீஸ் தன்மையாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ஆயில் மாற்றாமையே வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலிங் ஆயில் வந்து அதை கரெக்டாக டைமிங்க்கு மாற்றணும்னா ரஸ்ட் ஏறி இந்த ஹோஸ் எல்லாமே வெடிப்பிடிப்பாக விட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வண்டியில் வெடிப்பு விட்டு தான் கூலண்ட் ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. அவங்க கிளஸ்டரில் இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து காமிக்கும் உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்ட்டு. அதை வந்து அவங்க கவனிக்காமல் ஓட்டியிருக்காங்க. அதனால் வந்து ரன்னிங்லேயே இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் பிடிச்சதுக்கு காரணம். இப்போது நம்ம ரீபோர் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டோம். அதில் கூலிங் டெம்பரேச்சர் ஏறினாலும் உங்களுக்கு வந்து ஃபேன் ஒன்று வரும், ரேடியேட்டர் ஃபேன். அந்த ஃபேன்னால் கரெக்டாக வேலை செய்தானே இப்போ செக் பண்ணிக்கணும். கம்பல்சரி கூலண்ட் ஆயில் நீங்கள் மாற்றிடுங்க. அதே மாதிரி இன்ஜின் ஆயிலையும் 10,000 கிலோமீட்டர்ஸ் மாற்றிட்டே இருங்க. உங்களுக்கு இன்ஜின் வந்து எப்போயுமே ப்ராப்ளம் எல்லாம் ஓடிட்டே தான் இருக்கும். இந்த கிளிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும். ஏதாவது கிளிப் போடுவேன், ஸ்டார்டிங்கில் போடுவேன், இல்லைனா இதில் போடுவேன். முக்கியமான வந்து அவேர்னஸ் வீடியோ தான். ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான சம்மந்தப்பட்ட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, பாய். நாளைக்கு பார்ப்போம்.